ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இது ஜீனியஸ் அசாசின்ஸ் செகண்ட் லைஃப் பிகின்ஸ் அட் த அகாடமியோட எபிசோடு 3. எபிசோடு 2 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் உங்கள் அப்பா பேட்டில் ஃபீல்டில் தியாகம் பண்ணதால தான் நாம் இன்னைக்கு சாப்பிட முடியுது. ஆனால் என் ஒரே மகனை அதே மாதிரி இழக்க நான் தயாராக இல்லைன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ அதை கேட்குறான். போன ஜென்மத்தில் இந்த அட்வைஸை கண்டுக்காம கூலிப்படையாக மாறி கடைசியில் எல்லாத்தையும் நாசமாக்கின துரோகியை சந்திச்சதா நினைக்கிறான். சடன்லி டவுனில் பெல்லு சத்தம் பயங்கரமாக கேட்குது. நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆகிடுறான். இந்த ஸ்பெசிஃபிக் டிசாஸ்டரை பற்றி மறந்துட்டதா நினைக்கிறான். அவன் குழப்பத்தில் இருக்கிற அம்மா கிட்டையும் சிஸ்டர் கிட்டையும் இங்கே இருங்க, ஊருக்குள்ளே போகாதீங்கன்னு சொல்லிட்டு உடனே அந்த டேஞ்சரை நோக்கி ஓடுறான். அதுக்கப்புறம் டவுனில் சடன்லி கலவரம் பயங்கரமாக வெடிக்குது. ஒரு குரூப் மக்களை ஹாஸ்டேஜாக பிடிச்சி வச்சுருக்காங்க. அதோட தலைவன் தூய்மையின்மை ஒரு பாவம், நம்ம தூய ரத்தத்தை நாம தான் காப்பாற்றணும்னு வெறித்தனமாக இருக்கான். கூடவே இந்த கிங்டம் கேவலமான கேலா இந்த மக்களை வச்சிருக்குன்னு பயங்கரமா கத்தி அனௌன்ஸ் பண்றான். இந்த சைக்கோ லீடர் இவங்க இருட்டில் பிறந்த தர்திரியங்கள்னு கத்துறான். இவங்களை பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு மேட்டர் புரிஞ்சிருச்சு. இவங்க வேற யாரும் இல்லை, பியூரிஃபிகேஷன் யூனிட் அப்படிங்கிற ஒரு பக்கா டெரரிஸ்ட் கேங். மெயின் சர்ச்சை இவங்களை முழு மென்டல்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கோம். நம்ம ஹீரோவுக்கு 15 வயசு இருக்கும்போது இந்த பைத்தியகார கேங்கை கேபிட்டல் சிட்டியை விட்டு அடித்து துரத்திருப்பாங்க. ஆனால் இப்போ திரும்ப வந்து சீன் போடுறானுங்க. அவங்க கேலா டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே தப்பிச்சு வந்துடுறானுங்க. அந்த டிஸ்ட்ரிக்டில் பாதுகாப்பு இல்லாததால் அந்த குரூப் சுலபமாக டவுனை பிடிச்சி பியூரிஃபிகேஷன்ற பேரில் அட்டுழியம் பண்ணுது. போன தடவை நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருந்து வேடிக்கை மட்டும்தான் பார்த்தான். ஆனால் இந்த தடவை கதையே வேற. அந்த குரூப்போட லீடர் ஒரு பொண்ணை உயிரோட கொளுத்த ரெடியாக இருக்கான். பியூரிஃபிகேஷன் ஃபயர் பாவத்தை போக்கும்னு கத்துறான். ஆனால் அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ ரூஃபில் இருந்து டாக்டிக்கல் நியூக்ளியர் பாம் மாதிரி கீழே குதிக்கிறான். மெஜிசியன் எதிர்த்து சண்டை போட அவங்க கவனிக்க முடியாத தூரத்துல இருந்து சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணணும்னு நம்ம ஹீரோவுக்கு தெரியும். இந்த லீடர் பின்னாடி இறங்கி நேரா கொல்ல போறான். அவங்க மூளையே இல்லைன்னா தண்டு வரத்தை அழிச்சா மேஜிக் ஆளுங்க ஒரு ஸ்பெல் போடுறதுக்கு முன்னாடியே செத்துருவாங்கன்னு நம்ம ஹீரோவுக்கு தெரியும். அவன் லீடரோட கழுத்தை நெரிச்சு ஒரே மூவில் உடைக்கிறான். மீதி இருக்கிற குரூப் ஆளுங்க மொத்தமா ஷாக்ல நிக்கிறாங்க. ஏதோ ஒரு சின்ன பையன் அவங்க பாஸை ஸ்பீட் ரன்ல காலி பண்ணிட்டான்னு அவங்களால நம்பவே முடியல. இன்னொரு குரூப் ஆளு தான் தான் மெயின் கேரக்டர்னு நினைச்சு உள்ள வரான். அவனோட ஸ்வாடு மேஜிக் எனர்ஜியோட ஜொலிக்குது. அவன் நம்ம ஹீரோவை திட்டுறான். ஆனால் நம்ம ஹீரோ இம்ப்ரவைஸ் பண்ணல. ஹீரோ 10 வருஷமா ஆன்டி மேஜிக் ட்ரிக்ஸை எல்லாம் மைண்டில் டேட்டா பேஸ் மாதிரி ஏற்றி வச்சிருக்கான். அவனுக்கு நல்லாவே தெரியும் ஒரு நார்மல் அட்டாக்கை வச்சு எனிமியோட மேஜிக் ஷீல்டை உடைக்கவே முடியாதுன்னு. அதனால் ஒரு மேஜிக்கால கொல்லணும்னா ஒரு மேஜிக் வெப்பன் வேணும். நம்ம ஹீரோ கிட்ட அது இல்லாததால அவனை கொல்ல ட்ரை பண்ற வெப்பனையே யூஸ் பண்ண முடிவு பண்றான். நம்ம ஷார்ப்பா எனிமியோட கையை முறுக்கி அவன் வச்சிருந்த மேஜிக் ஸ்வாடாலேயே அவனை குத்தி சாக்கிறான். அடுத்த செகண்ட் இன்னொரு சைக்கோ முன்னாடி வந்து எலக்ட்ரம் லைட்னிங் ஒரு பவர்ஃபுல்லான பர்பிள் கலர் லைட்னிங் ஸ்பெல்லை நம்ம ஆளு மேல தூக்கி போடுறான். நம்ம ஹீரோ அந்த ஸ்பெல் அனிமேஷனை உடனே பார்த்துறான். அவன் ஸ்பீடா ஒரு கவுண்டர் அட்டாக் பண்றான். அவன் கிட்ட போய் அவன் ஸ்பெல்லை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவனை சைலண்ட் ஆக்கிடுறான். நம்ம ஹீரோ ஒரு சின்ன பிளான் போட்டு இன்னும் 3 எனிமிங்க இருக்காங்கன்னு முடிவு பண்றான். நம்ம ஹீரோவோட மாஸ் செலிப்ரேஷனுக்கு நடுவில் திடீர்னு ஒரு அலற சத்தம் கேட்குது. அந்த சைக்கோ கேங்கில் ஒருத்தன் ஒரு பொண்ணை ஹாஸ்டேஜாக பிடிச்சி கழுத்தில் கத்திய வச்சிருக்கான். டேய் பேய் பயல, அப்படியே கீழே முட்டி போடு, இல்லை நான் இந்த பொண்ணை கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். இதை கேட்டது நம்ம ஹீரோவுக்கு செம்ம கடுப்பாகி மனசுக்குள்ளேயே அவனை கண்டபடி திட்டுறான். வெளியில ஒளிஞ்சிருந்த எனிமியை கவனிக்காததால நம்ம ஹீரோவுக்கு நிலைமை புரிஞ்சிருச்சு. இப்போ ஃபைட் பண்ணா அந்த பொண்ணு உயிருக்கு ஆபத்து. அதனால டக்குன்னு பிளானை மாற்றி சைக்கலாஜிக்கல் கேம் ஆட ஆரம்பிக்கிறான். சரி நான் சரணடைறேன்னு கீழே முட்டி போடுறான். அந்த சைக்கோ கேங் எகத்தாளமாக சிரிக்கிறானுங்க. அவங்களோட கோலத்தனமான தந்திரம் வேலை செஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறானுங்க. ஒருத்தன் நம்ம ஹீரோவை கிண்டல் பண்ணி முதல்லயே இதை செஞ்சிருக்கணும்னு சொல்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவை எட்டி உதைக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தரையில் படுத்து சுருண்டுக்கிறான். அந்த குரூப் நம்ம ஹீரோவை வச்சு ஃபுட்பால் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. செத்து போன அவனோட ஆளுங்களை நினச்சி காண்டான ஒருத்தன் இவனை மெதுவாக சித்திரவதை பண்ணி சாகடிக்கலாம்னு வெறியோட சொல்கிறான். ஆனால் ஹாஸ்டேஜை பிடிச்சி வச்சிருந்தவன் கொஞ்சம் உஷாரான ஆளு. இவனை பார்த்தா ஏதோ இடிக்குது, உடனே போட்டு தள்ளினோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஓரமாக தள்ளி விட்டு நம்ம ஹீரோவை காலி பண்ண கிளம்பிட்டான். இந்த உஷாரான ஆளு வெப்பனை தூக்கி நானே முடிச்சிடுறேன்னு வர, ஆனால் அவன் அடிக்கிறதுக்குள்ள எங்கிருந்தோ ஒரு கூலான வாய்ஸ் மந்திரம் சொல்லுது. அடுத்த செகண்ட் அந்த கேங் மொத்தமும் ஐஸில் உறைஞ்சி ஏதோ கேவலமான மாடர்ன் ஆர்ட் சிலை மாதிரி அப்படியே நிற்கிறானுங்க.
அப்போ தான் ஒரு மாஸ் என்ட்ரி. நாம் முன்னாடியே பார்த்தோமே, அந்த கிரீன் ஐ லேடி அவ குதிரையில் கெத்தா அந்த இடத்துக்கு வரா. இந்த கிரீன் ஐ லேடி உடஞ்சி போனவங்களை பார்த்து அப்படியே நில்லுங்கடா, ஐஸ் உடஞ்சி நீங்கள் சதறனா எனக்கு ஒட்ட வைக்க தெரியாதுன்னு செம கூலாக ஒரு வார்னிங் கொடுக்குறா. இதோட கலாட்டா முடிஞ்சிருச்சு. கிங்டமோட சட்டப்படி நீங்கள் எல்லாரும் அரெஸ்ட் ஆகுறீங்க. மாசா செக்மேட் வைக்கிறான். மறைஞ்சி போன ஒரு ஆள் இவங்க கேபிட்டல் சிட்டியிலேருந்து துரத்திட்டு வந்தவங்கன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ தரையிலேருந்து பார்த்துட்டு ஒரே குழப்பத்தில் இருக்கான். போன ஜென்மத்தில் கேபிட்டல் சிட்டியிலேருந்து ஹெல்ப் வர ரொம்ப நேரம் ஆச்சு. அந்த ஆள் உறைஞ்சி போகாத அவனோட ஆளுங்களை பார்த்து அந்த பொண்ணை கொல்லுங்கன்னு கத்துறான். ஆனால் பிரயோஜனமே இல்லை. அவங்க எல்லாரும் இப்போ சிலையாக மாறிட்டாங்க. அந்த லேடி என்னத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு கேட்டு காட்ஸை சீக்கிரம் அவங்க வெப்பனெல்லாம் வாங்க சொல்கிறான். காட்ஸ் வேகமாக வந்து அந்த இடத்த க்ளீன் பண்ணுறாங்க. அந்த லேடி நம்ம ஹீரோ பக்கம் திரும்புகிறா. நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ முன்னாடியே கொண்டானே அந்த குரூப் லீடரோட பணத்தை காட்டி அவன் ஒரு ஃபயர் மேஜிக் ஆளு, அவன் உயிரோடு இருந்திருந்தா இந்த சிட்டியையே சாம்பலாக்கியிருப்பான்னு சொல்கிறான். பெரிய சேதம் இல்லாமல் அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியலன்னு நேர்மையாக சொல்கிறான். அதனால் நம்ம ஹீரோ சர்ப்ரைஸ் அட்டாக்ல அந்த லீடரை காலி பண்ணது ரொம்ப பெரிய ஹெல்ப்னு அவன் சொல்கிறான். அப்போதான் நம்ம ஆளுக்கு ஒரு விஷயம் புரியுது. அவன் பண்ண இந்த சம்பவம் மொத்த ஹிஸ்ட்ரியாவே மாற்றிருச்சு. அவன் முன்கூட்டியே லீடரை போட்டு தள்ளுனதால கிங்டமோட ஆர்மி டக்குன்னு உள்ளே வந்துருச்சு. இப்போ அந்த லேடி சிரிச்சுக்கிட்டே நம்ம ஆளை பார்த்து உனக்கு ரிவார்டாக ஏதாவது வேணுமான்னு கேட்குறான். நம்ம ஹீரோ அடக்கமான ஹீரோ கார்டை ப்ளே பண்ணுறான். எனக்கு எதுவும் தேவையில்லை, உங்களோட உதவிக்கு நன்றின்னு சொல்கிறான். அவள் கையை நீட்டி கேலாஸ் மத்தியிலையும் இன்ட்ரெஸ்டிங்கான பசங்க இருக்காங்கன்னு சொல்கிறான். அவனோட பேரை கேட்குறா. நம்ம ஹீரோ வான்னு சொல்கிறான். அவ தன்னை ஹெலனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. அப்புறம் ஒரு பாமை தூக்கி போடுறா. நீ ஏன் மேஜிக் அகாடமிக்கு வரக்கூடாதுன்னு கேட்குறா. நம்ம ஹீரோ ஷாக் ஆகிடுறான். மேஜிக் ஸ்கூல்லையா சொல்கிறீங்கன்னு கேட்குறான். அவனுக்கு சுத்தமாக மேஜிக் பவர் இல்லைங்கிறது நம்ம ஹீரோவுக்கு தெரியும். அதனால் ஒரே குழப்பமாயிடுறான். நம்ம ஹீரோவுக்கு ஹெலன் கொடுத்த அந்த ஜாப் ஆஃபர் ஒன்றுமே புரியலை. ஆனால் அவள் விடாமல் பேசிக்கிட்டே இருக்கா. இந்த மேஜிக் அகாடமிங்கிறது ஃப்ரீ நேஷன்ஸ் செட் பண்ணி இருக்கிற ஒரு போர்டிங் ஸ்கூலாம். அங்கே வெறித்தனமான டேலண்ட் இருக்கிறவங்கள மட்டும்தான் எடுப்பாங்களாம். நீ சாதாரண சிட்டிசனாக இருக்கலாம், இல்லை ஃபாரினராக கூட இருக்கலாம். ஏன் அவள் ரொம்ப டீசெண்டாக சொல்கிற மாதிரி ஒரு நடமாடுற ஹியூமன் வெப்பனாக இருந்தாலும் சரி, உனக்கு அங்கே இடம் கன்ஃபார்ம். என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் யார் வேணாலும் சேரலாம். நம்ம ஹீரோ அதை கேட்குறான். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு அந்த ப்ரோஷர் தேவையில்லை. அந்த இடம் என்னன்னு நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஹீரோவோட போன ஜென்மத்தில் அந்த பேரை அவன் அடிக்கடி கேட்டிருக்கான். இதுதான் உலகத்தோட ஹீரோஸையும் லெஜெண்டரி மெஜிஷியனையும் உருவாக்குற ஒரு ஃபேக்ட்ரி. திடீர்னு ஹெலன் அவங்களுக்கு பிரைவசி வேணும்னு முடிவு பண்ணுறான். நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி இழுக்கிறான். நம்ம ஆளுக்கே செம்ம கன்ஃபியூஷன் ஆயிடுது. ஏன்னா நம்ம ஹீரோவோட உடம்பு முழுக்க எனிமையை அடித்த தூசியும் குப்பையுமா இருக்குது. அதையெல்லாம் அவள் கண்டுக்கிட்ட மாதிரியே தெரியல. நான் இந்த சிட்டிக்கு புதுசு, அமைதியாக பேச ஏதாவது இடம் இருந்தால் கூட்டிகிட்டு போன்னு நம்ம ஆளுகிட்டே கேட்குறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.